வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். 12 லட்சம் கோடி செலவில் மனிதர்கள் உருவாக்கிய இந்த பொருள்தான் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்ததாம். உலகம் தோன்றிய சமயத்தில் இருந்தது போல இப்போது இல்லை. மனிதர்களின் அபார அறிவும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகில் பல அதிசயங்களை உருவாக்கி உள்ளது. மனிதர்கள் உருவாக்கிய உலக அதிசயங்கள் என்றால் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது தாஜ்மஹால் தான். அடுத்து பூர்ஜ் கலிஃபா போன்ற கட்டுமான அதிசயங்களும் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் போர் விமானங்களும் தான். இன்னும் சிலருக்கு முகேஷ் அம்பானியின் 15,000 கோடி மதிப்புள்ள வீடான ஆண்டிலியோ கூட நினைவுக்கு வரலாம். இவை அனைத்தும் அதிசயங்களாக இருந்தாலும் பூமியின் விலை உயர்ந்தவை அல்ல. உண்மையில் மனித குலத்தில் உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த விஷயம் பூமியில் இல்லை, அது விண்வெளியில் நம் தலைக்கு மேலே சுற்றி வருகிறது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது ISS, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த பொருள் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. இதன் மதிப்பிடப்பட்ட செலவு 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட அதிகமாகும். இது கின்னஸ் உலக சாதனையும் படைத்துள்ளது. கின்னஸ் உலக சாதனை அறிக்கையின்படி சர்வதேச விண்வெளி நிலையம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த பொருளாகும். ஏனெனில் அதன் விலை 150 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் உள்ளது. ஆனால் இதற்கு ஏன் இவ்வளவு முயற்சியும் பணமும் செலவழிக்கப்பட்டது என்று எப்பொழுதாவது சிந்தித்து உள்ளீர்களா? அதற்கான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் 1980களில் நாசாவின் ஃப்ரீடம் விண்வெளி நிலையமாக கருதப்பட்டது. எந்த ஒரு தனி நாடும் இவ்வளவு பெரிய முயற்சியை நிர்வகிக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்த போது இது உலகளாவிய திட்டமாக மாறியது. ISS நவம்பர் 20, 1998 தொடங்கப்பட்டது. மேலும் இது பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக வடிவமைக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையம் காலத்திற்கு ஏற்ற வடிவமைப்பை கொண்டுள்ளது. இது மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப உதவுகிறது. அதாவது இதனை தேவைக்கேற்ப சுருக்கி மாற்றலாம். இது ஒரு அறிவியல் ஆய்வகம், ஒரு விண்வெளி ஆய்வகம் மற்றும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு எதிர்கால பயணங்களுக்கான பயிற்சி மைதானமாக இருக்கிறது. பணிகளை சீராக செய்ய உயர் தொழில்நுட்ப தொடர்பு நெட்வொர்க்குகளை கொண்டுள்ளது. மேலும் உயிரை காப்பாற்றும் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் ஆற்றல் மேலாண்மை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ISS கொண்டுள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் மலிவானவை அல்ல. இது மனித விண்வெளி ஆய்வின் தொடர்ச்சியான விரிவாக்கத்திற்கு செலுத்த வேண்டிய விலையாகும். சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய 5 சக்தி வாய்ந்த நாடுகளின் விண்வெளி நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு திட்டமாகும். சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி சராசரியாக 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வருகிறது. தோராயமாக ஒவ்வொரு 90 நிமிடங்களும் ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்கிறது. இது பல்வேறு அறிவியல் சோதனைகளுக்கான ஆய்வகமாக செயல்படுகிறது. குறிப்பாக பொருள் அறிவியல், பூமி கண்காணிப்பு மற்றும் விண்வெளியில் மனித ஆரோக்கியம் போன்ற துறைகளில் முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்கிறது. இந்த விண்வெளி நிலையம் பல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தொகுதிகளை கொண்டுள்ளது. இதில் ஆய்வகங்கள், தங்கும் அறைகள் மற்றும் சோலார் பேனல்கள் ஆகியவை அடங்கும். அவை காலப்போக்கில் விரிவாக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம். சர்வதேச விண்வெளி நிலையமானது காற்று, நீர் மற்றும் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் உயிர் ஆதரவு அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. இது விண்வெளி வீரர்கள் நீண்ட காலத்திற்கு வாழவும் வேலை செய்யவும் வழிவகுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ்.